ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல் அப்படின்னு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாரதி வெண்பா கிட்டக்க சொல்கிறாரு, சீக்கிரமாகவே எனக்கும் கண்ணம்மாவுக்கும் கோர்ட்டில் நடக்கிற கேஸ் முடிவுக்கு வந்துடும். லீகலாக அவள் என்னோட ஒய்ஃப் இல்லைன்னு ஆயிடுவா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. அதை கேட்ட உடனே வெண்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி ஹேமாவுக்கு சாக்லேட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. உடனே ஹேமா சொல்லுவாங்க, நானும் உனக்காக சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீ என் மேலே இன்னும் கோபமாக இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. எனக்கு உன் மேலே கோபமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க லக்ஷ்மி. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. ஆனால் லக்ஷ்மி சொல்கிறாங்க, நீ என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, நீ எனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே சௌந்தர்யா ஷாக் ஆகிடுறாங்க. எதனால இவ திடீர்னு தங்கச்சின்னு சொல்கிறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, பாட்டியும் அன்னைக்கு இதே தான் சொன்னாங்க லக்ஷ்மி, நீ எனக்கு அக்கா மாதிரின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மா அங்கே வராங்க. கண்ணம்மா கிட்டக்க ஹேமா சொல்கிறாங்க, நான் உங்கள் கிட்டக்க முக்கியமான விஷயம் பேசணும் சமையலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு ஹேமா அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா சமையல் பண்ணுறீங்க, எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறீங்க. லக்ஷ்மியோட அப்பா இனிமேல் வரமாட்டாருன்னு என்னோட டேடி சொன்னார். நீங்கள் ஏன் லக்ஷ்மியோட அப்பாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னோட டேடியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. நீங்களே எனக்கு அம்மாவாக வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள், நான், டேடி, லக்ஷ்மி எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. கண்ணம்மா ஹேமா கிட்டக்க எந்த பதிலுமே சொல்லலை, அங்கேருந்து போயிடுறாங்க. சொன்ன விஷயத்த லக்ஷ்மி கிட்டக்க மட்டும் சொல்லிடாதீங்க சமையலம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹேமா. சௌந்தர்யா கிட்டேயும் வேணுக்கிட்டையும் ஹேமா பேசின விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க கண்ணம்மா. ஹேமா மூலியமாவது பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்று சேரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க சௌந்தர்யா. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி இப்போது ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதிட்டுருக்குறாங்க. லக்ஷ்மி டாட்டர் ஆஃப் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ பாரதி தான் இவளோட அப்பான்ற உண்மையை இவ தெரிஞ்சுக்கிட்டாளா அப்படின்னு நினச்சி ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா எதுக்காக இவ்வளோ ஷாக் ஆகி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லக்ஷ்மி. எனக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட ஸ்கூல் அட்மிஷன் அன்னைக்கு டாக்டர் அங்கிள் என்னோட அப்பாவோட பேர் கேட்டார், நான் கூட உனக்கு கால் பண்ணி கேட்டேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானம்மா என்னோட அப்பாவோட பேர் பாரதின்னு சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணம்மாவுக்கு நிம்மதியாக இருக்குது, இவளுக்கு இன்னும் உண்மை தெரிய வரல அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா இப்போது ட்ராயிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. சௌந்தர்யா அங்கே வராங்க. என்ன பண்ணிகிட்ருக்குறேன் ஹேமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க வரைஞ்சி ட்ராயிங்கை மூடி வச்சிடுறாங்க. இன்றைக்கி சமையலம்மா கிட்டக்க நம்ம பேசின விஷயத்தை பற்றி பாட்டிக்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் நம்ம சொல்ல வேணாம், அப்பா கிட்டக்க பேசி சம்மதம் வாங்கினதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஹேமா. ஹேமா அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வேணு ஹேமா வரைஞ்ச ட்ராயிங்கை பார்க்குறாரு. ஹேமா என்ன வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னா 4 டால் வரைஞ்சி அம்மா, அப்பா, லக்ஷ்மி, ஹேமா அப்படின்னு எழுதி வச்சுருக்குறாங்க. அதை பார்த்த உடனே சௌந்தர்யா வேணு 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் நிஜமாக நடந்துருச்சு அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் இப்போது ஹேமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக லக்ஷ்மி வராங்க. லக்ஷ்மி என்ன ஸ்கூலுக்கு போகாமல் இந்த டைமில் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. டாக்டர் அங்கிள்கிட்ட நான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. லக்ஷ்மி அவங்க அப்பாவுக்காக வாங்கின ஷர்ட்டை இப்போ கையில் எடுக்கிறாங்க. என்னோட அப்பா அம்மாவோட பர்த்டேக்கு வருவார், அவருக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க அங்கிள். அப்போது என்னோட அப்பா எங்கே இருக்கிறாரு அப்படின்ற உண்மை உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்னோட அப்பாவை பற்றி என்கிட்டக்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கோபப்படுறாங்க. இந்த ஷர்ட்டை உங்கள் பொண்ணு உங்களுக்காக வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா கிட்ட போய் நீங்களே கொடுத்துருங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியோட கையில் அந்த ஷர்ட்டை கொடுத்துட்டு இப்போது லக்ஷ்மி அங்கேருந்து போயிடுறாங்க. லக்ஷ்மி இப்படி நடந்துக்கிறத நினச்சி பாரதி வருத்தப்படுறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.